வணக்கம், நான் உங்கள் கார்த்திக் ராஜா. பொதுவாகவே ஜனவரி மாதம் அப்படின்னா நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் அப்படிங்கிறது தான். இது அரசியல் வட்டாரங்களில் மட்டுமே முணுமுணுக்கப்பட்ட விஷயமா இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் இது ஜென்சி கிட்டையும் இந்த தீ பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தீ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனை ஒன்று தேவை அப்படின்னு இந்த படத்தோட டீசர் ஆரம்பிச்சதுல தொடங்கி ட்ரைலர் வரைக்குமே ஒரு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. குறிப்பா ஆன்லைன்ல இதுக்கு ஆதரவான படம், இது இவங்களுக்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்லாம் பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் முன்முடுக்கப்பட்டுச்சு. இதுல பல வார்த்தைகளை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மியூட் ஆகி தான் தீப்பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ணணும் அப்படின்னும், அண்ணா அவர்களுடைய உரையை வந்து மியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை, தடைகளை சொல்லி தான் அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பேக்ராப்பாக இருக்கக்கூடியது மொழிப்போர் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய பின்னணியிலிருந்து இயங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மொழிப்போர் எங்க எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. உண்மையிலேயே இந்த மொழிப்போருக்கு பின்னாடி ஒரு சில அமைப்புகளும் கட்சிகளும் மட்டும்தான் காரணமா இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த மொழிப்போர் எங்க தொடங்குனுச்சு அப்படின்னா 1960களில் தான் தொடங்கினதை, அதாவது 60களில் முடிவுற்றதை தான் ரொம்ப பெரிய அளவில் நம்ம பேசப்படுறோம். உண்மையிலே 60களில் தான் இந்த போராட்டம் தொடங்குனுச்சா அப்படின்னா இல்லை. இன்றையிலிருந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி போறோம் அப்படின்னா முதல்ல இந்த மொழிப்போருக்கான தேவையும் அல்லது இந்த மொழி சம்பந்தமான விவாதங்களும் எங்க பிறக்குது அப்படின்னா காந்தியிட்டேருந்து தான் பிறக்குது. கிட்டத்தட்ட 546 சமஸ்தானங்களா இந்தியா இருக்கும்போது ஒருவேளை நாளைக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா இதை கட்டமைக்கிறோம் அப்படின்னா எந்த மொழி இணைப்பு மொழியா இருக்கும் அப்படின்னு இந்தியாவில் ஒருத்தருக்கு முதலா ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்த நபர் காந்தி. காந்தி என்ன எதிர்பார்த்தாரு, என்ன யோசிச்சாரு அப்படின்னா, ஒரு மொழியை வைத்து நாம வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். அட் த சேம் டைம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை இந்த இந்துஸ்தானின்னு சொல்லக்கூடிய இந்த மொழி அல்லது ஹிந்தி, இந்த மொழி வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஹிந்தியை பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை காந்தி முன் வச்சாரு. அதே காந்தி தான் பின்னால மொழி வழி மாநிலங்களா பிரிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியும் முன் வச்சாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே கூர்ந்து கவனிக்கிறோம். 1924 இருந்து காந்தியினுடைய இந்த கூற்றினுடைய அடிப்படையில இருந்து எப்பெல்லாம் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுதோ அப்பெல்லாம் அதோட இணைந்தே வந்து ஹிந்தி பிரச்சார மாநாடும் நடைபெற்றுச்சு. இந்தியாவிலேயே முதலா ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிறது டி நகர்ல தொடங்கப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் 1937 காங்கிரசினுடைய கட்சியை சார்ந்த நபராக இருக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் காங்கிரசினுடைய திட்டங்களை சென்னை மாகாணத்தில் நம்ம அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி ஏற்படுறாரு. உதாரணத்திற்கு மது ஒழிப்பா இருக்கட்டும். அதன் அடிப்படையில் இந்த ஹிந்தியை எல்லாருக்கும் பரவலாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 125 பள்ளிக்கூடங்களுக்கு 6லிருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹிந்தியை இணைப்பு மொழியா, அதாவது கூடுதல் பாடமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பிக்கும். உடனடியாக தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் மொழி சார்ந்த பற்றாளர்களும் இது வந்து ஹிந்தி திணிப்பு, அதனால இதை நீங்க செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சோமசுந்தர பாரதியில தொடங்கி பெரியார் வரைக்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இந்த மொழிப்போருங்கிறது முதலா தொடங்கினது எப்ப அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான். ஹிந்தியை எங்களுக்கு கட்டாய இந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம், பேரணிகள்லாம் நடக்குது. இந்த போராட்டத்தில் காவலர்கள் கடுமையா தாக்கி பலரையும் கைது பண்றாங்க. அப்படி தாக்கப்பட்ட ஒரு நபர் சிறையில் இருக்காரு. அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டது தப்பு அப்படின்னும், இனிமே நான் அரசுக்கு எதிராக, அதாவது இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நான் போராட மாட்டேன் அப்படிங்கிற மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க மருத்துவ உதவி செய்ய தயாராக இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் அவர்கிட்ட சொல்லும்போது, என்னுடைய தாய்மொழிக்காக நான் போராடி இருக்கிறேன், என்னுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய மொழியை நான் யாருக்கும் விட்டு தர தயாரா இல்லை, அதனால நான் மன்னிப்பு கடிதம் எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் சிறைக்குள்ளேயே இறந்து போறார். இந்த மரணம் தான் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ் மொழிக்கு முதலா ஒரு மொழிக்காக உயிரை விட்ட முதல் மரணம் அப்படின்னே பதிவு செய்யலாம். அவர் பேரு தாளமுத்து. அதற்கு அடுத்தபடியா நடராஜன் அப்படிங்கிறவர். முதல்ல இறந்து போறது யாரு அப்படின்னா நடராஜன். இரண்டாவதா இறந்து போறவர் இதே மாதிரி சிறைக்குள்ளார இறந்தவர் தாளமுத்து. இவங்களை நினைவு கூறும் விதமாக தான் பின்னால தமிழ்நாடு அரசு வந்து தாளமுத்து நடராஜன் மாளிகை அப்படின்னு பேர் வச்சாங்க. 1939 உலகப்போர் வருது. அதன் அடிப்படையில் ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிறாங்க.
ஒரு வழியா அந்த முதல் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அதற்கு பிற்பாடு சுதந்திர இந்தியாவில் எந்த மொழியை ஆட்சி மொழி ஆக்குறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஏற்படுது. அதன் அடிப்படையில் 1950 என்ன ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தியை பரவலாக்கணும், ஹிந்தி பேசாத பிற மாநிலங்களில் ஹிந்தியை நாம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு ரைட் நவ் 1950 குடியரசு ஆகும்போது ஹிந்தி தான் ஆட்சி மொழி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஏனைய மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஹிந்தியை பரவலாக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றிலிருந்து 15 வருஷம் அப்படிங்கிற ஒரு டைமை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது 1965 ஜனவரி 25 ஹிந்தியை ஆட்சி மொழி ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 15 ஆண்டுகள்ல வந்து ஹிந்தி மொழியை வந்து பரவலாக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதாவது வந்து உயர்நிலை பள்ளிகள், கல்லூரிகள்னு எல்லா இடத்துலையுமே வந்து ஹிந்தியை இணைப்பு மொழியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு. இதற்கும் அன்றைக்கே வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வந்து கிளம்புது. அப்போ நேரு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விருப்பப்படுகிற வரை ஆங்கிலமே இணைப்பு மொழியா இருக்கும் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1960 வரைக்குமே இது நீரு பூத்த நெருப்பாகவே இந்த போராட்டங்கள் இருக்கு. ஆக இந்த போராட்டத்திற்கான கோரிக்கையும் இது சம்பந்தமான விவாதங்களும் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1960 ஒரு அறிவிப்பு ஆணைய மத்திய அரசாங்கம் அன்னைக்கு வெளியிடுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு. ப்ரீவியஸா சொன்னபடி 1965 ஹிந்தியை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஊக்குவிப்பு முறை எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு தூரம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூவை வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. அப்போ ஈவிகே சம்பத் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை ஏத்துக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் வந்து இணைப்பு மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அந்த போராட்டம் கிட்டத்தட்ட வந்து இந்த அமைப்புகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, பிரதமர் வந்து இதற்கான அஷூரன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோட அந்த பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் இல்லாமல் ஒரு விவாதத்தோடையே 1960களில் அந்த பிரச்சனை நீர்த்து போகுது. அதற்கு பிற்பாடு 1963 வருஷம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. 1963 நவம்பர் 17 தொடங்கி 1965 நவம்பர் 25 வரைக்கும் தொடர்ச்சியா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள்னு தொடர்ச்சியா நாங்க எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்னு அவருடைய கட்சி சார்ந்த நபர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வச்சு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய விவாத பொருளாகுது. 1965 ஹிந்தி திணிப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சு இந்த போராட்டமானது தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுட்டே இருக்கு. இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு நாள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தாலுமே கூட 1964 65 ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஆண்டாவே நம்ம பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, 1964 வருஷம் ஜனவரி 25 கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி அப்படிங்கிறவர் வந்து ஆதிக்க ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தோட ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தன்னோட உடம்புல தீ வச்சுக்கிட்டு இறந்து போறார். அவர் இறந்த மறுநாள் 1964 ஜனவரி 26 சென்னையில சிவலிங்கம் அப்படிங்கிறவரும் தீக்குளிச்சு இறந்து போறார். அதற்கு பிற்பாடு அந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல முன்னெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தீக்குளிப்பு சம்பவங்கள் மட்டும் இல்லாம நஞ்சருந்தி, அது மட்டும் இல்லாம ரயில்வே டிராக்ஸ்ல போய் படுத்திருந்து தன்னுடைய இன்னுயிரை இப்படி தற்கொலை முயற்சியில பல 100 பேர் வந்து தன்னுடைய இன்னுயிரை நிற்கிறாங்க. இந்த போராட்டம் மெல்ல 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 எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலை முடுக்குகள்லையும் பரவ ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்படுறார். இப்படியாக இந்த போராட்டம் நாளடைவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை ரொம்ப தீவிரமாகவே முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1965 வருஷம் பிப்ரவரி 12 அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்பவே குறிப்பிடத்தக்க நாள் அப்படின்னே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்கோ அல்லது பாதுகாப்பு கொடுப்பதற்கோ தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டாங்க. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சா, வேற எங்கேயுமே இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரலோ போராட்டமோ நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வங்கதேசத்தில் நடந்துச்சு, பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் நடந்துச்சு, கர்நாடகாவில் நடந்துச்சு. ஆனால் அங்கெல்லாம் இவ்வளவு வீரியமாக இந்த போராட்டம் நடக்கலை. அந்த வீரியத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க முன்னின்று நடத்தினதும், இந்த போராட்டம் முழுக்க முழுக்க யாரால் வழிநடத்தப்பட்டுச்சு அப்படின்னா மாணவர்களால் வழிநடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு
அப்படி காவலர்கள் மட்டுமே பாதுகாப்புக்கோ அல்லது வந்து கைது பண்ணுவதற்கோ பயன்படுத்திட்டு வந்தப்போ இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை அதிகமானதுக்கு பிற்பாடு துணை ராணுவம் முதலா தமிழ்நாட்டுக்குள்ளார வரவழைக்கப்படுது இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சென்னையில், கோயம்புத்தூர்ல, மதுரையிலன்னு பல இடங்கள்லையும் ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுது. 1965 பிப்ரவரி 12ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு முந்தைய வாரங்களில் இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தன்மை அறிஞ்சு இந்த போராட்டத்தை அன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் தலைவர்களாகவும் நாடறிந்த தலைவர்களாக இருந்தவங்க யாராரு அப்படின்னா அண்ணா அவர்களில் தொடங்கி, இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 1937-38 யார் முதல் ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரோ அந்த ராஜாஜி இப்போ ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுக்குற இடத்துக்கு தன்னோட நிலைப்பாட்டை மாற்றியிருந்தார். ராஜாஜியும் அண்ணாவும் மாணவர் அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பள்ளி கல்லூரிகளுக்கு திரும்புங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த கட்சி சார்ந்த மாணவர் படையும் மாணவர் குழுக்களும் வந்து ஒரு சிலர் வந்து போராட்டத்திலிருந்து பின்வாங்கினாங்க அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கு அவங்க திரும்பினாங்க அப்படிங்கிறதும் இங்கே கூடுதலாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஏன் இந்த போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டம் அப்படின்னும், ஏன் இந்த போராட்டத்திற்கு எந்த ஒரு அமைப்பும் உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதுக்குமான செய்தி இங்கே தான் இருக்கு. அந்த தலைவர்கள் இத்தனை நாட்கள் யார் வந்து ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி திணிப்பு வேண்டாம்னு குரல் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அந்த தலைவர்களே பின்வாங்க சொல்லியும் கூட இந்த மாணவர்கள் தன்னெழுச்சியா அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்படி தன்னெழுச்சியா இந்த மாணவர் குழு வந்து எல்லா இடத்துலையும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பொள்ளாச்சியில ஒரு இளைஞர் ஒரு முடிவு பண்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஹிந்தியில பெயர் பலகை இருக்கோ அதை அழிச்சிடுறது அப்படிங்கிற முடிவு. அப்படி பொள்ளாச்சியில ஒரு 16 வயது மாணவர் ஒருத்தர் தார் சட்டியோட மேலே ஏறாரு. அப்போ அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, நீ ஏறக்கூடாது, இறங்கிடு, ஏறுனா உன்னை சுற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மீறியும் முடியவே முடியாது, நான் ஹிந்தியை அழிப்பேன் அப்படின்னு அவர் ஏறி அவர் அந்த தார்வாளியிலேருந்து எடுத்து ஹிந்தியை அழிக்கும் போதே அவர் சுட்டு வீழ்த்தப்படுறாரு. அந்த சுட்டு வீழ்த்தின சம்பவம் நாட்டையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சுட்டு வீழ்த்தப்படுறாரு. அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவரை காப்பாற்ற முடியல. துரதிருஷ்டவசமா அவர் இறந்து போயிடுறாரு. அதற்கு பிற்பாடு பொள்ளாச்சியில ராணுவம் களமிறக்கப்படும். கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல துப்பாக்கி சூடு. அரசு பதிவேட்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற தரவுகள் வந்து பின்னால அது 200ல இருந்து 300 இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் பின்னால பேசப்பட்டுச்சு. இதுல ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இறப்புகள்லையோ அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடக்கும். நடந்த பிற்பாடு அவர்களுடைய உறவினர்கள்ட்ட அவங்களோட உடலை ஒப்படைக்கிறது தான் வழக்கம். ஆனால் அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டவர்களுடைய உடல்களை அவங்களோட உறவினர் கூட பார்க்கவிடையாதபடிக்கு அல்லது உறவினர்கள்ட்ட ஒப்படைக்காம இராணுவ அதிகாரிகளும் அரசாங்கமுமே கும்பலாக வந்து அந்த பிணங்களை வந்து எரிச்சாங்க புதைச்சாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே வருந்தத்தக்க செய்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படியாக இந்த போராட்டம் தொடர்ச்சியா 50 நாட்கள் உச்சத்தை தொடுது. இந்த போராட்டத்தினுடைய இறுதி அப்படிங்கிறது 1965 மார்ச் மாதம் கிட்டத்தட்ட இந்த போராட்டம் நிறைவுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தன்னெழுச்சியா இவ்வளவு பெரிய போராட்டம் 50 நாட்கள் நடந்தது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்மையில இப்போ லாஸ்ட் டிகேட்ஸ்ல நாம பார்த்த போராட்டம் அப்படின்னா மெரினா புரட்சியை நம்ம சொல்லலாம். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துல இருந்து 10 நாட்கள் எந்த தலைவரும் இல்லாம எந்த விதமான அமைப்புகளும் அதை முன்னெடுக்காம தன்னெழுச்சியா மக்கள் வந்து மெரினால போராடி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த உரிமையை நாம மீட்டெடுத்தோம். இந்த மாதிரியான ஒரு போராட்டம் தான் 1960களில் நடந்த இந்த மொழி போராட்டம். இதற்கு பின்னாடி பல்வேறு அமைப்புகள் ஆரம்பத்திலிருந்து அவங்க வந்து அந்த உணர்வை வந்து நீர்த்து போக செய்யாம எல்லார்கிட்டையும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட எந்தவித ஒரு தனிப்பட்ட அமைப்பும் இதுக்கு உரிமை கொண்டாடாதபடிக்கு தன்னெழுச்சியா நடந்த போராட்டம் தான் மொழிப்போர் அப்படின்னே சொல்லணும். இதுல நாம ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐநா சபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்காக அறிவிக்கும். உதாரணத்துக்கு இப்போ மார்ச் 8 அப்படின்னா நாம மகளிர் தினம், உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். மே 1 அப்படின்னா அது உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஐநா சபை அறிவிச்ச நாள் என்ன அப்படின்னா அது பிப்ரவரி 21ஆம் தேதியை தான் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன பிப்ரவரி 21 அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதே மாதிரி ஒரு மொழி திணிப்பிற்கு எதிராக வங்கதேசத்துல போராட்டம் நடந்துச்சு. அதுல உருது தான் எங்களுடைய ஆட்சி மொழி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரும்போது வங்கதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றி இல்ல வங்காளம் தான் எங்களுடைய ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வெடிக்குது. பல்கலைக்கழகத்துல ஒரு 4 மாணவர்கள் சுட்டு வீழ்த்தப்படுறாங்க.
அந்த 4 பேர் இறந்ததனை உலக நாடுகள் முழுக்க அவங்க கொண்டு போய் சேர்த்து அதை உழுக்க செய்தாங்க அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம அந்த நாளை உலக தாய்மொழி நாளா ஐநா சபை அறிவிக்கிற அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போனாங்க. அவங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றியா வங்கமொழி தான் ஆட்சி மொழி அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இப்பதான் இங்க ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட 50 நாட்கள் தொடர்ச்சியா மாணவர்கள் தன்னெழுச்சியா நடந்த ஒரு போராட்டத்திற்கு பின்னாடி ஆட்சி மாற்றங்கள்லாம் இங்க நிகழ்ந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படிங்கிறதே மொழிப்போருக்கு முன் மொழிப்போருக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தது. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க, இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 400-500 நபர்களுக்கு மேல இந்த மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை இந்த வரலாற்றை ஏன் உலகம் செவிசாய்த்தி கேட்கவே இல்லை அப்படிங்கிறதும், உண்மையிலேயே உலகம் இதை கேட்க தயாரா இல்லையா, அல்லது நாம உலகத்துக்கு சொல்ல தவறிட்டோமா அப்படிங்கிற கேள்வியை தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். பல 100 நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து கிட்டத்தட்ட பல்வேறு வகைகளில் போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 4 காலகட்டமா இந்த போராட்டம் வந்து முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம்னு 4 காலகட்டமா இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிர்த்து போராடி இந்த போராட்டத்தில் உண்மையிலேயே நாம ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டா தோக்கலை அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர, எந்த காரணத்திற்காக இத்தனை ஆண்டு காலம் அந்த போராட்டம் தொடர்ந்ததோ அதற்கான காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 17வது அட்டவணையில எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதும், இன்னைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிறது நமக்கு இணைப்பு மொழியா இருக்கு அப்படின்னு நாம வந்து சொல்றோமே தவிர தமிழ் ஆட்சி மொழியா இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது. எந்த காரணத்திற்காக அந்த போராட்டங்கள் நடந்துச்சோ அதே காரணம் இப்பையும் தொடருது அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. கட்டாய ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்க இந்த தமிழுக்காகவும் யாரெல்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னா, தாளமுத்து நடராஜன், ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியபாளையம் முத்து, கீரனூர் முத்து, மயிலாடுதுறை சக்கரபாணி, விராலிமலை சண்முகம், சிவகங்கை ராஜேந்திரன், பீளமேடு தண்டபாணி, சென்னை சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், இப்படி பல 100 நபர்கள் தங்களுடைய இன்னுயிரை மொழிக்காக ஈந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தது நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்க இந்த மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். மொழி அப்படிங்கிறது ஏதோ வெறும் வார்த்தை வங்கி மட்டும் இல்லை. இந்த மொழியில தான் உங்களுடைய கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு, வரலாறுன்னு எல்லாமே ஒருங்கிணைஞ்சு. ஒரு மொழியை நீங்க திணிக்கிறதன் மூலமா உங்களுடைய கலாச்சாரத்தையும் வரலாறையும் களவாண்டிடும். ஒரு மொழியை உங்கள்கிட்ட திணிக்கிறதன் மூலமா உங்களுடைய பண்பாட்டையே மாற்றி வச்சிருக்கோம். ஒரு மொழியை உங்ககிட்ட நான் திணிக்கிறதன் மூலமா ரொம்ப சுலபமா உங்களை நான் அடிமைப்படுத்துறது. ஆதிக்கம் எந்த வகையில வந்தாலும் நம்ம எதிர்த்து நின்றுதான் ஆகும். அது மொழி வடிவில் இருந்தாலும் சரி, வேற வேற வகைகள்ல இருந்தாலும் சரி. இப்பவும் சொல்றேன், ஹிந்திக்கு எதிரானவர்கள் இல்ல தமிழர்கள், ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள்.